பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தினசரி வேத வசனங்களை தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த நாள் தியானமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சிறிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது, என் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படுவது, என் மூலமாய் என்னை கண்டு பிறரும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அல்டிமேட் பர்பஸ்ங்க. இது ஒன்றுக்காக தான் தேவனை வச்சிருக்காரு. அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவர் என் மூலமா க்ளோரிஃபை ஆகணும். இதுதான் நம்முடைய பர்பஸ். எப்படிங்க அது? வேதவசனம் அழகா நமக்கு இயேசுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி இவ்விதமாயின்னு சொல்லியிருக்கு. 14. அதுக்கு முந்தின வசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி. உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருந்து பூமிக்கு உப்பா இருந்து இப்படி நீங்க இருந்து நற்கிரியை செய்து உங்கள் மூலமாய் பிதா மகிமைப்படுகிறார். மற்ற மனுஷங்க உங்க நற்கிரிகளை பார்த்து பிதா மகிமை போறாரா? ஸோ அப்போ எப்படி பிதா மகிமை போறாரு? நம்ம நற்கிரியை செய்யும் பொழுது மற்ற மனுஷங்க அதை பார்த்து நம்ம பிதாவை மகிமைப்படுத்துறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க பாருங்களேன், அன்னை தெரசா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விமன். அவங்க வாழ்ந்த காலங்களில் பல தொழுநோயாளிகளுக்கு இந்தியாவில் அவங்க சேவை பண்ணாங்க. தொட்டு அவங்கள குணப்படுத்தி, அவங்களுக்கு மருந்து போட்டு, அவங்களுக்கு காயம் கட்டி, அவங்களுக்குன்னு ஹோம் வச்சு, அவங்களுக்குன்னு ஆர்ஃபனைஸ் வச்சு அவங்கள ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கவனிச்சாங்க. அதுக்காக அவங்க நோபல் பரிசு கூட வாங்கினாங்கன்னு நாம் பார்க்குறோம். இன்னைக்கு பாருங்க, அன்னை தெரசாவை பார்க்கும் போதெல்லாம் இந்த அம்மா ஒரு நல்ல கிறிஸ்தவங்கள்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்தாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட நற்கிரியை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துறாங்க. வில்லியம் கேரி பாருங்க, வந்தாரு, ஏதோ சர்ச் மட்டும் நடத்தினாரு இல்லை, வந்தாரு, உடன்கட்டை ஏற பழக்கத்தை மாத்தினாரு, யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சாரு, வேத பல மொழிகளில் மொழிபெயர்த்தாரு, பல அரசியல் செயல்களில் ஈடுபட்டாருன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அவரை பார்க்கும்போது நல்ல ஒரு மிஷினரியில, நல்ல ஒரு கிறிஸ்தவன்ல அப்படின்னு சொல்லும்போது தானா எங்க மகிழ போகுது? ஆண்டவருக்கு மகிழ போகுது. ஆக இந்த வில்லியம் கேரி போல, அன்னை தெரசா போல நாமும் நம்ம வாழ்ற பகுதிகளில் நற்செயல்களை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் இப்படி எழுதிருக்கலாம், நீங்கள் சபைக்கு உப்பா இருக்கிறீர்கள், சபைக்கு வெளிச்சமா இருக்கீங்கன்னு எழுதிருக்கலாம். நம்ம சபைக்கு மட்டும் உப்பு, சபைக்கு மட்டும் வெளிச்சம் அப்படி இல்லைங்க. நீங்க உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கீங்க, பூமிக்கே உப்பா இருக்கீங்கன்னு சொல்லுது. யூ ஹேவ் டு கிவ் டேஸ்ட் ஃபார் த என்டையர் எர்த். முழு பூமிக்கும் நீங்க டேஸ்ட் கொடுக்கணுமா? அப்போ எல்லா மனுஷோட வாழ்க்கையிலையும் ஒரு ஆடானா ஒரு டேஸ்ட் ஆட் பண்ற ஆளா நீங்க இருக்கணும். முழு உலகத்துக்கும் எங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த இருளை போக்குற வெளிச்சமா நீங்க இருக்குன்னு பாக்குறாங்க. அவ்வளவு நற்கிரிகளை நீங்க செய்யணும்னு இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 5:16 அந்த 14, 15, 16 வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி நற்கிரியை செய்யும் பொழுது நம் மூலமாய் பிதா மகிமைப்படுகிறார்னு பாக்குறோம். நம்ம எதுவுமே செய்யலைங்க, எந்த உதவியும் செய்யலை, யாருக்கு எது செய்யலை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். அப்புறம் எப்படிங்க நம்ம மூலமா பிதா மையப்படுவார்? ஸோ இந்த நாள்ல இருந்து நற்கரிகளை செய்ய ஆரம்பிங்க. சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய ஆரம்பிங்க. அதுதான் நம்மளோட அல்டிமேட் பர்பஸா, அல்டிமேட் கோலா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நமக்காக எல்லாவற்றையும் ஆல்ரெடி செய்து முடிச்சிட்டாரு. அவர் செய்து முடித்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி சில நல்ல காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யும் பொழுது அவர்கள் நம் மூலமாய் அவர்கள் தேவனை உயர்த்துகிறார்கள். அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருது. இந்த நாள் இந்த வசனத்தை கடைபிடிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்யட்டும். மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுன்னு என்னது? நீங்கள் நற்கிரிகளை செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்யும் பொழுது பிதா மையப்படுவார். God bless you. Thank you. Have a great day.